வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நாம் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் தென் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டியை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைமென்ஷனல் குவான்டிட்டி அண்ட் தென் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். உதாரணமாக நாம் இன்றைக்கி 10 AM காலையில் 10 AMக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேபிளில் 10 சாக்லேட்ஸ் எடுத்துன்னு போய் வச்சுட்டு நாளைக்கு காலையில் 10 AMக்கு வந்து அந்த டேபிளில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 10 சாக்லேட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கேஸில் நாம் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து டைம் ஆக ஆக சேஞ்ச் ஆகலை, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸை கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போது எந்த ஒரு விஷயம் டைம் மாறலையோ அதை நாம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது வேரியபிள்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்னால் என்ன அப்படின்னா, டைம் மாற இந்த வேரியபிள் குவான்டிட்டிஸும் மாற ஆரம்பிச்சிடும். உதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் மேலே நாம் 10 AMக்கு 10 சாக்லேட் எடுத்துன்னு போய் வைக்கிறோன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த நாள் 10 AM போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 20 சாக்லேட் இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் மாற உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸும் மாறிருக்கு. ஸோ அப்போ அது வேரியபிள். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு விஷயம் டைம் சேஞ்ச் ஆகுதோ அதை நாம் என்ன சொல்கிறோம், வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ். இப்போது டைமென்ஷனல் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்னால் என்ன சொல்லி பார்த்தோம், எந்த ஒரு விஷயம் டைம் சேஞ்ச் ஆகுதோ அதை வேரியபிள்னு சொல்லி பார்த்தோம். டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு குவான்டிட்டி இருக்குது, அந்த குவான்டிட்டிக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு டைமென்ஷன் இருக்கும், ரைட். ஸோ அப்போது டைமென்ஷனும் இருக்குது ஒரு குவான்டிட்டிக்கு, ஆஸ் வெல் ஆஸ் வந்து அது ஒரு வேரியபிளாகவும் இருக்குது. டைம் மாற அந்த குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகிறது அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷனல் வேரியபிள்னு சொல்லுவோம். A physical quantity which possess dimension and have a variable value are called dimensional variable. Example, length, velocity and then acceleration. இப்போது acceleration பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைமென்ஷனல் குவான்டிட்டி. ஓகே, இதோடைய டைமென்ஷன் என்ன, LT⁻². அதே போல் இந்த ஆக்சிலரேஷன் என்ன, இட் இஸ் அ வேரியபிள். அப்போ இது என்ன சொல்லலாம், டைமென்ஷனல் வேரியபிள்னு சொல்லலாமா. ஸோ அதுதான் நம்ம டைமென்ஷனல் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிளாக லென்த்து, வெலாசிட்டி அண்ட் தென் ஆக்சிலரேஷன்ஸை பார்க்குறோம். ஸோ டைமென்ஷனல் வேரியபிள்னால் என்ன, எந்த ஒரு குவான்டிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போது இந்த வேரியபிள் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம அதை என்ன சொல்லுவோம், டைமென்ஷனல் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போது டைமென்ஷன் லெஸ் வேரியபிள், அதாவது டைமென்ஷன் இல்லாத வேரியபிள்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின் அண்ட் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இவங்களுக்கெலாம் வந்து டைமென்ஷன்ன்றது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த், லெட்ஸே சேஞ்ச் இன் லென்த்து வந்து ΔL, ஒரிஜினல் லென்த் வந்து எல்லுன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இப்போது மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைமென்ஷன் இருக்கும். அதாவது மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து டைமென்ஷன் வந்து லென்த்தாக தான் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் கீழேயும் உங்களுக்கு வந்து டைமென்ஷன் வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அப்போது அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும், நியூமரேட்டரில் இருக்கிற டைமென்ஷனும் டினாமினேட்டரில் இருக்கிற டைமென்ஷனும் கேன்சல் ஆகிடும். அப்போது ஸ்ட்ரெயினுடைய டைமென்ஷன் என்னவாக இருக்கும், நோ டைமென்ஷனாக இருக்கும். ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன்ன்றதே இருக்காது. ஸோ அதே போல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸோ இவங்க யாருக்குமே வந்து டைமென்ஷன் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேம் டைமென்ஷன் இருக்கும். அப்போ அது ரெண்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும், ரைட். ஸோ அப்போது ஸ்ட்ரெயினுக்கு ஆஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸோ இதுக்கெலாம் வந்து டைமென்ஷன் இல்லை. ஸோ இதனால் நம்ம இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். அதே போல் இந்த ஸ்ட்ரெயின், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இவங்களாம் வந்து வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அப்போது இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லலாம். The physical quantities which have no dimension but have a variable value are called dimensionless variables. Example, specific gravity, strain, refractive index.
இப்போது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனும் இருக்குது, அதே சமயத்தில் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது. டைமை பொறுத்து அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் பொசஸ் த டைமென்ஷன் and have the constant value are called the dimensional constant. உதாரணமாக Planck constant h equal to 6.626 into 10 to the power minus 34 joule second அப்படின்றது தான் Planck's constant. ஸோ இங்கே 6.626 into 10 to the power minus 34ன்றது ஒரு நம்பர். உங்களுக்கு தெரியும் நம்பர்னால் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்பர் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இந்த Planck's constant வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதுக்கு டைமென்ஷனும் இருக்குது. ஸோ அப்போது இதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உதாரணமாக பை. ஸோ பையுடைய வேல்யூ எவ்வளோ 3.14. இதுக்கு வந்து எதாவது டைமென்ஷன் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ அப்போது இது ஒரு கான்ஸ்டன்ட், இதுக்கு ஒரு டைமென்ஷன்ன்றதே கிடையாது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாமா? இப்போது quantities which have the values constant values and also have no dimension are called the dimensionless constant. Example pi and then e. ஸோ ன்றது என்ன அப்படின்னா யூலர் நம்பர், அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்கணும். ஆஸ் வெல் ஆஸ் நம்ம ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணும் பொழுது அந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்கணும்னு சொல்லி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி நமக்கு சொல்லுது. ஸோ இங்கே பாருங்கள், the principle of homogeneity of dimension state that the dimension of all the terms in a physical expression should be the சேம். ஓகே, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுடைய டைமென்ஷன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதும் ஆஸ் வெல் அஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய 2 3 4 வேல்யூஸோ இவங்க எல்லாருடைய டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டியோடைய டைமென்ஷன் எல்லாமே சேமாக இருந்தால் தான் நம்ம அதை ஆட் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ண முடியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதுதான் நமக்கு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி சொல்லுது. த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி ஆஃப் dimension states that the dimension of all the terms in a physical expression should be same for all the quantities. For example, in a physical expression v square equal to u square plus 2as, the dimension of v square u square and then 2as are same and equal to l square t power minus 2. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு ஈக்குவேஷன் v square equal to u square plus 2asன்னு சொல்லி ஒரு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய டைமென்ஷன் அனாலிசிஸ் எல்லாமே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுடைய டைமென்ஷன் நம்ம இங்கே கொடுத்து ஃபைனலாக என்ன டைமென்ஷன் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வியுடைய டைமென்ஷன் என்ன, எல் டி பவர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு யூடைய டைமென்ஷனும் எல் டி பவர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ யூ அண்ட் வி ஆர் வெலாசிட்டியோட டைமென்ஷன் வந்து எல் டி பவர் மைனஸ் 1, ரைட். ஸோ அதனால் யூ அண்ட் வி பொசிஷனில் நான் எல் டி பவர் மைனஸ் 1 போட்டு அதோடைய பவர்ஸை இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, ப்ளஸ் 2as. ஸோ 2aன்றது வந்து ஆக்சிலரேஷன், அதோடைய டைமென்ஷன் வந்து எல் டி பவர் மைனஸ் 2 இன்ட்டு எஸ் அப்படின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. ஸோ அதனால் ஒரு எல். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து 2 எல் இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது இல்லையா. ஸோ இதனால் இதை நம்ம என்ன பண்ணலாம், எல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் உள்ளே கொடுக்கலாம். எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 2 எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம 2 டேர்ம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இவங்களுடைய டைமென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 அண்ட் தென் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 தான் இருக்கும். ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி நமக்கு சொல்கிறது. தேங்க்யூ வெரி மச்.